ஒரு வழியா தளபதி ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அந்த ஒரு நேரம் வந்துருச்சுன்னு தான் வந்து சொல்லணும். ட்ரைலருக்கான அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா வெறித்தனமா வந்துட்டு இருக்குன்னு தான் வந்து சொல்லணும். காலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா கோட் படத்தோட ஒரு சில ஸ்டில்ஸா இருக்கட்டும், வெங்கட் பிரபு இன்டர்வியூ கொடுக்கற விதமா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா இது ஒரு நியூஸ் பரபரப்பா சோசியல் மீடியால ரோலிங் ஆகிட்டே தான் இருக்குன்னு வந்து சொல்லணும். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க தளபதி ஃபேனா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். காலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா 4-5 இன்டர்வியூ கிட்ட வெங்கட் பிரபு கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ட்ரைலருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெறித்தனமா வரப்போகுது. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அஜித்தை பத்தி ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இடையில அஜித்துக்கு உடல்நல பாதிக்கப்பட்டிருந்துச்சாமா, அதனால கோட் ஷூட்ல தளபதி கிட்ட சொல்லிட்டு அஜித் பார்க்க போயிருந்தாராமா. அப்பேல அஜித்தும் பாத்தீங்கன்னா தளபதி விசாரிச்சதா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அஜித்துக்கு போன் போட்டு கொடுத்தாரா தளபதி கிட்ட பேச. சோ 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர்ல இருந்து 1 ஹவர் வரையுமே நல்லா கூலா பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நேரடியா நான் பார்த்தேன். சோ பயங்கரமா இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வெங்கட் பிரபு ஷேர் பண்ணியிருந்தாரு. அஜித் ஒரு வார்த்தை சொன்னாராமா, மங்காத்தாவோட 10 மடங்கு இல்ல 100 மடங்கு கோட் படத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மங்காத்தா அளவுக்கு இருந்தாலே போதும், அதோட ஒரு படி மேல இருந்தா வேற லெவல்னே சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, இந்த கோட் படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க, அது மட்டும் இல்லாம ட்ரைலருக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல